இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் தம்பி உதயா அவர்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். உங்களை சந்திப்பதற்காக மட்டுமல்ல, உங்களோடு கலந்துரையாடி உங்களுக்கு இந்த பொருள்களை வழங்கி பரிசுகளை வழங்கி உங்களை உற்சாகப்படுத்தி எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வீரர்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களை வாழ்த்தவும் வந்திருக்கிறார்கள். முதியவர்கள் உங்களுக்கு இந்த பொருள்களை வழங்குவதை விட உங்கள் வயதை ஒத்த நம்முடைய தம்பி அவர்கள் இங்கே உங்களுக்கு வழங்குவது மிக சால பொருத்தமாக இருக்கும். எனக்கு நிறைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால், தம்பி அவர்கள் இளைஞரணி பொறுப்பை ஏற்ற நேரத்தில் முதல் பாசறை கூட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் தான் நடந்தது. இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் அரசு நிகழ்ச்சியும் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்துகிறது. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பரப்புரையும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து வைத்தார்கள். ஆக விருதுநகருக்கும் தம்பி உதயா அவர்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு ராசி இருக்கிறது. இந்த மண்ணிலே இருந்த அவர் தொட்டதெல்லாம் தொடங்கி இருக்கிறது. அவர் தாத்தா அவர்கள் இங்கே விருதுநகரில் மாநாடு நடத்திய நேரத்திலே தான் 40க்கும் 40 நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆகவே தம்பி காலெடுத்து விருதுநகரில் வைத்திருக்கிறார்கள். இனி அவர் போகிற இடமெல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும். எப்படி சோழ அரசர்கள் கங்கை வரை செல்கிற நேரத்தில் இருக்கிற அரசர்களெல்லாம் வென்று கொண்டே சென்றார்களோ, அதே போல் விருதுநகரில் இருந்து ஆரம்பிக்கிற இந்த வெற்றி பயணம், அவருடைய வெற்றி பயணம் தொடர்ந்து இருந்து சென்னை வரை சென்று வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற வேண்டும். அவர் முயற்சி எடுத்தால் அது நடக்காத காரியமல்ல. ஓடி ஆடி காலையில் ஒரு இடத்துல இருக்கிறார், மதியம் ஒரு இடத்துல இருக்கிறார், மாலை ஒரு இடத்துல இருக்கிறார். அலைந்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தம்பியாக சகோதரராக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். உழைக்கிற ஆளாக கிடைத்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் என்று சொல்லி அங்கே சென்னை கோட்டையிலே உட்கார்ந்து கொண்டில்லாமல் உங்களெல்லாம் சந்திக்கிற ஒரு நல்ல தம்பி சகோதரராக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவர் வழியிலே வர வேண்டும் என்று சொல்லி உங்களெல்லாம் வாழ்த்தி இந்த பரிசு பொருளை எல்லாம் நாங்கள் வழங்குகிறோம் என்று சொன்னால், கலைஞர் விளையாட்டு பொருள் எல்லாம் உங்களுக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால், உங்களுடைய பயணம் ஒரு திக்காக இருக்க வேண்டும். வெறும் ஆட்களாக ஊரில் இருப்பேன் என்று சொன்னால் உங்களும் கவனம் வேறு பக்கம் போகும். விளையாட்டு பொருள்கள் உங்கள் கையிலே இருக்கும் என்று சொன்னால் விளையாட்டின் மூலமாக உங்களுடைய கவனம் விளையாட்டிலே போகும். நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செல்வீர்கள், உயர்ந்த எண்ணத்தோடு தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை துவங்கி தம்பி அவர்களை இதையெல்லாம் வைத்து செய்து முடிக்க சொல்லி ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த ஆணையின்படி வந்திருக்கிறார்கள். அவரை உங்கள் சார்பாக, விருதுநகர் மாவட்ட மக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.